பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரால் ஆமேன். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய நாம மகிமைக்காகவும் கீர்த்தனையிலே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் என்ற கீர்த்தனை பாடலை பாடி நாம் இந்த வழிபாட்டை ஆரம்பிப்போம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஏந்தவராம், பின்னும் நேமியாம் கருணை நிலைவரமுண்டு இதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமயாவும் உபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம், நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாயிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதலும் இறுதியுமானவர் நானே, ஜீவனுள்ளவரும் மரித்து போனவரும் நானே. இதோ என்றென்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறேன் நானே. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். எங்கள் தந்தையாம் கடவுளே, முத வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நாம் நமது பாவங்களை உணர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவறிக்கை பாடல் வழியாக அறிக்கை செய்வோம். கீர்த்தனையிலே 122வது பாடல் ஜெப நிலையிலே நாம் பாடுவோம். வேறு ஜென்மம் வேணும், மன மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேண்டும். கூறு பரிசுத்தர் மாறிலா தேவனின் கூறு பரிசுத்தர் மாறிலா தேவனின் தேறுதலானவின் பேரு பெற இங்கே வேறு ஜென்மம் வேணும். மன மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். பாவ சுபாவமும் ஜீவியமும் மாற பாவ சுபாவமும் ஜீவியமும் மாற தேவனின் சாயலை மேவுவதாகிய வேறு ஜென்மம் வேணும். மன மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். மானிடரின் அபிமானத்தினால் அல்ல மானிடரின் அபிமானத்தினால் அல்ல வானவரின் அருள் தானமாக வரும் வேறு ஜென்மம் வேணும். மன மாறுதலாகிய உள்ள தூய்மை என்னும் வேறு ஜென்மம் வேணும். பாடல் வழியாக பாவங்களை அறிக்கை செய்த நாம் முதல் பாவறிக்கை ஜெபத்தை ஜெப நிலையிலே சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அழி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திரலும். ஆமேன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் அவர் தமது
பரிசுத்த ஆவியின் கிருபையின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளாக நாம் செல்வோம். முன்பதாக ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்போம். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி ஏசையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா.
தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரால் ஆமேன். ஆண்டவரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நல்ல நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை செய்தியின் தலைப்பின் அடிப்படையிலே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம். திருமுழுக்கு என்னும் சாக்ரமந்து, சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம், ஒரு அற்புதமான தலைப்பு. நம்முடைய திருச்சபைகளிலே ஆங்கிலத்திலே பேப்டிசம், தமிழிலே திருமுழுக்கு, ஞானஸ்நானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த திருமுழுக்கை குறித்து இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக நமக்கு இந்த தலைப்பை அற்புதமாக நமக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் மாமன்றம் கொடுத்திருக்கிறார்கள். திருமறையின் அடிப்படையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலும் நமது திருச்சபைகளிலே 2 திருவருட்சாதனங்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு, திருவிருந்து ஆகிய 2 சாக்ரமந்துகளை நம்முடைய திருச்சபைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆர்சி சர்ச்சஸ், ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளிலே கிட்டத்தட்ட 7 விதமான சாக்ரமந்துகளை அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். பொதுவாக இந்த நாட்களிலே திருமுழுக்கை குறித்து இறை மக்கள் மத்தியிலே இன்றைக்கும் கூட ஒரு குழப்பம், விவாதங்கள், வாக்குவாதங்கள் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இதற்கு காரணம் திருமுழுக்கை குறித்து பல உட்பிரிவு திருச்சபைகள் போதிக்கின்ற போதனைகள், திருமறையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை, திருமுழுக்கை பற்றிய சந்தேகங்கள், இவைகள்தான் இந்த திருமுழுக்கை பற்றிய ஐயப்பாடுகளுக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். இந்த திருமுழுக்கு என்பதற்கு எழுத்துக்கு எழுத்து நாம் பொருள் கொள்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தண்ணீரில் மூழ்கி எழுவது என்பதுதான் பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய மூல மொழியாகிய கிரேக்க பாஷையிலே, கிரேக்க மொழியிலே இதை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பேப்டிசம் என்ற ஆங்கில சொல்லானது பேப்டோ என்கின்ற கிரேக்க சொல்லிலிருந்து பிறந்தது. இந்த பேப்டோ என்ற சொல் கிரேக்க திருமறையிலே பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் பொருள் தேடுகின்ற பொழுது மூழ்குதல், தெளித்தல், தோய்த்தல், கழுவுதல் என்றெல்லாம் பல நிலைகளிலே பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பாகிய செப்துவஜிந்த் என்று சொல்லப்படுகிற அந்த மொழிபெயர்ப்பிலே கூட இந்த பேப்டிசம், பேப்டோ என்கின்ற அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த காலகட்டங்களிலே திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் உணர்த்துகிற உண்மைகளை மறந்துவிட்டு அதற்காக நாம் பயன்படுத்தும் தண்ணீரையும் அதற்காக பயன்படுத்தும் முறைகளையும் அதிகமாக பேசி விவாதங்கள் மேற்கொள்ளுகிறதை நாம் இந்த காலகட்டத்திலே பார்த்து வருகிறோம். இன்னொரு குறிப்பை கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட ஒரு நூல் தொகுப்பு 12 அப்போஸ்தலர்களுடைய கற்பித்தல்கள் என்று சொல்லுவார்கள். டிடாக்கி என்று சொல்லி டீச்சிங்ஸ் ஆஃப்
12 அப்போஸ்டல்ஸ். இந்த 2ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட இந்த நூல் தொகுப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திருமுழுக்கு ஓடுகின்ற தண்ணீரிலே கொடுக்கலாம். அப்படி ஓடுகின்ற தண்ணீரில் கொடுக்க இயலாவிட்டால் வேறு தண்ணீர்கள் பயன்படுத்தலாம். குளிர்ந்த தண்ணீரில் திருமுழுக்கு பெறுவோர் ஒருவேளை அவர்களுக்கு அது உகந்ததாய் இல்லை என்று சொன்னால், சூடு நீரில், சுட தண்ணீர் என்று சொல்லப்படுகிற சூடு நீரில் நாம் திருமுழுக்கை கொடுக்கலாம். அதுவும் முடியாவிட்டால் இந்த திருமுழுக்கை தண்ணீர் தெளிப்பதன் மூலமாக தெளித்தல் முறை, அதை பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 12 அப்போஸ்டல்ஸ் டீச்சிங்ஸ் நமக்கு உணர்த்துகிறது. ஆக இப்படிப்பட்ட திருமுழுக்கின் மகத்துவங்களை, உயரிய பண்புகளை உணர்த்தும் உண்மைகளை மறந்துவிட்டு அதை கொடுக்க பயன்படுத்துகிற தண்ணீருக்கும் கொடுக்க பயன்படுத்துகிற முறைகளையும் அதிகமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திருமுழுக்கு சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல. திருமுழுக்கு என்பது மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் தருகின்ற ஒரு திருவருட்சாதனம். திருமுழுக்கு மூலமாக நாம் ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். திருமுழுக்கு நம்மை கடவுளின் இறையரசில் சேர்க்க பயன்படுத்துகின்ற ஒரு திருவருட்சாதனம். திருமுழுக்கு நம்மை ஒரு தூய்மையான வாழ்வுக்குள்ளாக நடத்துகிற திருவருட்சாதனம். திருமுழுக்கு நமக்கும் கடவுளுக்கும் நல்ல உடன்படிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு திருவருட்சாதனம். திருமுழுக்கு நம்மை கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையிலே சேர்க்கின்ற ஒரு திருவருட்சாதனம். திருமுழுக்கு திருச்சபையிலே ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துகின்ற ஒரு திருவருட்சாதனம். இப்படி திருமுழுக்கின் மகத்துவங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் மறந்துவிட்டு தண்ணீரையும் அதன் முறைகளையும் நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக திருமுழுக்கை குறித்த தவறான புரிதலை நாம் களைந்துவிட்டு இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்பி திருமுழுக்கின் உண்மைகளை, திருமுழுக்கின் மகத்துவங்களை திருமறை சார்ந்து இந்த நாளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 வரையிலே நாம் திருமுழுக்கை புரிந்து கொள்ள முயலுவோம். இப்பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யூதர்களுக்கு அதிகாரியாகிய நிக்கதோமுவும் உரையாடுகின்ற ஒரு அற்புதமான உரையாடல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிக்கதோமு யூதர்களுக்கு அதிகாரி. இவர் ஒரு பரிசேயர், மறைநூல் அறிஞர், வல்லுனர். பழைய ஏற்பாட்டை, அதன் நீதி நியாயங்களை அப்படியே கடைபிடிக்கக்கூடிய ஒரு மறைநூல் அறிஞர், யூத தலைமை சங்க உறுப்பினர், இயேசுவின் அடக்கத்திற்கு பெரிதும் உதவி செய்தவர், மறைமுகமாக இயேசுவுக்கு ஆதரவு தந்தவர், தயங்கி தயங்கி இயேசுவிடம் ஓடி வந்தவர், இறுதியாக இயேசுவின் திருமொழிகளால் ஈர்க்கப்பட்டு இயேசுவின் சீடராக மாறினவர். ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிக்கதோமு இயேசுவின் பால் கொண்ட இறை பற்றுறுதியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். யோவான் நற்செய்தியாளர் நிக்கதேமுவை வளர்ச்சி அடைகின்ற இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கைக்கு முன்மாதிரியாக, அடையாளமாக இவரை இங்கே அடையாளப்படுத்துகிறார். வளர்ந்து வருகிற கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு ஒரு முன்மாதிரி நிக்கதோமு என்று சொல்லி யோவான் நற்செய்தியாளர் இவரை அடையாளப்படுத்துகிறார்.
ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திருமுழுக்கு எவ்வாறு திருவருட் சாதனமாக மாறுகிறது என்பதை நாம் இந்த நல்ல நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒரே ஆண்டவர், ஒரே நம்பிக்கை, ஒரே திருமுழுக்கு. திருமுழுக்கு இதற்கு ஆதாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே திருமுழுக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு யோவான் ஸ்நானகன் அல்லது முழுக்கு முனிவர் என்று சொல்லப்படுகிற யோவான் ஸ்நானகனாலே திருமுழுக்கு பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உயிர்த்த ஆண்டவர் பரத்திற்கு போவதற்கு முன்பதாக ஒரு மாறாத நாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டளையை நமக்கு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மக்கள் இனங்களையும் சீடராக்குங்கள், தந்தை மைந்தன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி நமக்கு கட்டளையாக சொல்லப்பட்டதை தான் நாம் நிறைவேற்றி வருகிறோம். தொடக்க கால திருச்சபைகள் அன்று தொடங்கி இன்று வரையிலே திருமுழுக்கை தண்ணீரை ஊற்றியும் தண்ணீரிலே மூழ்கியும் தெளித்தும் தண்ணீரால் கழுவப்பட்டும் இப்படி பல முறைகளிலே இன்றைக்கு திருமுழுக்கு பின்பற்றப்பட்டு வருகிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வி நம்மை திருமுழுக்கை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கவும் திருமுழுக்குக்கு அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போகிறது. அவர் கேட்கிறார், கிறிஸ்து பிளவுபட்டிருக்கிறாரா? கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் பெயரிலா நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்காக நான் வரவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆக திருமுழுக்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற நமக்கு பவுலின் இந்த கேள்வி நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. திருமுழுக்கை குறித்தே நாம் பேசிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், அதை குறித்தே நாம் சந்தேகப்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால், அதை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், நமக்கு அதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொண்டதற்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அநேக நேரத்தில் நாம் மறந்து போகிறோம். திருமுழுக்கை பெற்றுக்கொண்ட பவுலடியார் இங்கே சொல்லுகிறார், நான் திருமுழுக்கு கொடுப்பதற்காக மட்டுமே அழைக்கப்படவில்லை, மாறாக ஆண்டவரை குறித்து நான் சொல்ல, ஆண்டவரின் நற்செய்தியை நான் அறிவிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி திருமுழுக்கின் உண்மையை உணராமல், திருமுழுக்கு எப்படி கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்க வேண்டும், அது கட்டாயம் தானா என்று சொல்லி இது போன்ற கேள்விகள், விவாதங்கள், வாக்குவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள், இது எல்லாவற்றையும் தவிர்த்து திருமுழுக்கை தூய திருவருட் சாதனமாக உள்வாங்கிக் கொண்டு அதன் உண்மையை, அதன் பொருளை அறிந்து நிலை வாழ்வுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொள்வதன் உயரிய நோக்கமாக, கடவுளின் விருப்பமாக இருக்கிறது. ஒருவர் திருமுழுக்கு பெற்றுக்கொள்வதனாலே தூய்மையானவராக மாறிவிடுகிறார் என்று நாம் சொல்ல முடியாது, அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு வெளிப்படையான அடையாளம். ஆனால் திருமுழுக்கு பெற்றவர்கள் நாள்தோறும் கிறிஸ்துவின் அன்பு, தாழ்மை, தூய்மை, சாட்சியின் வாழ்வு இவைகளை வெளிப்படுத்தி வாழும் பொழுதுதான் திருமுழுக்கு என்னும் திருவருட் சாதனத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். ஆக இப்படிப்பட்ட மகத்துவம், மதிப்பும், உயரிய பண்புகளையும் தன்னகத்தே கொண்டதுதான் இந்த திருமுழுக்கு. அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள். sacrament of covenant, sacrament of justification, sacrament of rebirth, sacrament of repentance and forgiveness, sacrament of sanctification, sacrament of accepting the word of God, sacrament of entrance into the kingdom of God, sacrament of dying and rising with Lord Jesus Christ, sacrament of joining the body of the Christ,
சேக்ரமெண்ட் ஆஃப் யூனிட்டி. இதெல்லாம் திருமுழுக்கை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இதிலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, திருமுழுக்கு என்பது மறுபடியும் பிறக்கும் அனுபவம், மீண்டும் பிறக்கும் அனுபவம். பேப்டிசம் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரீபர்த். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இயேசு நிக்கதேமுவை பார்த்து, மறுபடியும் ஒருவன் பிறந்தால் அன்றி யாரும் இறையரசில் இறையாட்சியை காண முடியாது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து கூட அநேக கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் கேட்கின்ற கேள்வி, ஆர் யூ born again? பிரதர், நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த கேள்வி நல்ல முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகளுக்கு இடையே கூட பல சந்தேகங்களையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமுவிடம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று சொன்ன பொழுது நிக்கதேமு கூட குழப்பம் அடைகிறார். இவர் ஒரு வேத அறிஞர் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவன் தண்ணீராலும் தூய ஆவினாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சியில் பங்கு பெற முடியாது என்கிறார். இதனால் குழப்பமடைந்து, எப்படி இது சாத்தியம்? ஒரு முதிர் வயதிலே ஒருவன் எப்படி தன் தாயின் வயிற்றிலே போய் பிறக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை தவறாக புரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதராக இங்கே நிக்கதேமு காணப்படுகிறார். பல நேரங்களிலே நாம் கூட அப்படித்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தரின் வார்த்தை நம்மை நோக்கி வருகின்ற பொழுது அதை நமக்கு உகந்தபடி, நமக்கு ஏற்றபடி, நம்முடைய வசதிக்கு தகுந்தாற் போல புரிந்து கொள்ளுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபத்தோடு ஆண்டவரை சார்ந்து வாழாமல் இருந்தால் இப்படிப்பட்ட தவறான புரிதல்கள் நம்மை மேற்கொண்டு நம்மை வேறு பாதையிலே அழைத்து செல்லும் என்பதற்கு இப்படிப்பட்ட இந்த நிகழ்வு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. இங்கே அவர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்டவர் அந்த தவறான புரிதலை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். அங்கேதான் நிக்கதேமு சிறப்பிடம் பெறுகிறார். அதை கேட்கிறார், எப்படியா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நாம் புரிந்து கொண்டு, ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனம் போன போக்கிலே போவதல்ல. இங்கே இவர் தவறாக புரிந்து கொள்கிறார். அந்த கேள்வியை ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே கேட்கிறார். இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்வது தண்ணீராலும் தூய ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று சொல்வது கடவுளின் மகிமைக்கு உரிய உருவகங்கள். ஏசாயா 44:3 நீங்கள் பார்க்கின்ற பொழுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆக கடவுளின் மகிமையின் உருவகமாக தான் இங்கே தண்ணீரும் தூய ஆவியானவரும் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்திற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு தெரியும், கெட்ட குமாரன் என்று சொல்லப்படுகிற இளைய குமாரனுடைய அந்த நிகழ்வை நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 32 வரையில, கெட்ட குமாரன் சொல்லி பழகிட்டு, அப்படி சொல்லக்கூடாது. இளைய குமாரனுடைய நிகழ்வு, இந்த மறுபிறப்புக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். இளைய மகன் தன்னுடைய தகப்பனிடத்தில் சென்று தன்னுடைய சொத்து, தனக்கு சேர வேண்டிய பாகத்தை பிரித்து கொண்டு தூர தேசத்திற்கு போய் பாவ வழியிலே தன்னை கெடுத்து கொண்டு தன்னிடத்தில் இருந்த இந்த சொத்துக்கள் எல்லாம், அந்த பொருட்கள் எல்லாம் அழிந்து போன பிறகு, செலவழிந்த பிறகு அங்கே ஒரு இடத்திலே வேலைக்கு போகிறார். அங்கே உணவின்றி பன்றிக்கு போடுகிற அந்த தவிடு கூட கிடைக்காத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட பொழுது தகப்பனுடைய அன்பை பற்றி புரிந்து கொண்ட அவர் தகப்பனிடத்துக்கு திரும்பி வருகிறார். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். உடைய மகன் என்று சொல்ல நான் பாத்திரன் அல்ல. ஏதாகிலும் ஒரு கூலிக்காரனா என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி தகப்பனிடத்தில் வருகின்ற பொழுது, மனமாற்றம் அடைந்து வருகின்ற பொழுது ஒரு புதிய மனிதனாய் வருகின்றார். அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த பகுதியிலே தகப்பன் சொல்லுகின்ற ஒரு சொல் நமக்கு ஒரு சவாலை கொடுக்கிறது. லூக்கா 15:32 மூத்த மகன் தன்னுடைய தகப்பனை குறித்து கேட்கின்ற பொழுது அவனிடத்திலே சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். Your brother was dead and has come back to life. காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். He was lost and has been found. அவன் மரித்தான்,
மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறான். இவன் காணாமல் போனான், இவன் காணப்பட்டான். திருமுழுக்கும் கூட அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை பழைய பாவ வாழ்க்கை விட்டு மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிறது. மன அமைதி, இறை அச்சம், இறை பற்று, மனித நேயம், இவற்றை அளிக்கும் திருவருட்சாதனம்தான் திருமுழுக்கு என்பதை நாம் மறந்து விடுகிறோம் பல நேரங்களிலே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, திருமுழுக்கு நம்மை மறுபிறப்புக்கு நேராக வழிநடத்துகின்ற, மறுபிறப்பை கொடுக்கின்ற ஒரு திருவருட்சாதனம். இரண்டாவதாக, திருமுழுக்கு தூய்மைப்படுத்துதலின் அனுபவம். Baptism is the experience of sanctification அல்லது நியூ holy life. தூய்மையாக வாழும் அனுபவத்தை இந்த திருமுழுக்கு நமக்கு தருகிறது. யோவான் 3:6 நீங்கள் பார்க்கின்ற பொழுது, மாம்சத்தால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியின்படி இருக்கும். திருமுழுக்கு மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை தருகிறது. அப்பொழுது இறை மக்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி ஆட்கொள்ளுகிறார் என்று சொல்லி, திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறோமா என்பதிலே கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆக இறை மக்களை தூய ஆவியானவர் திருமுழுக்கின் பொழுது ஆட்கொள்ளுகிறார். அது முதல் அவர் நம்மை தூய ஆவியானவர் நடத்த விரும்புகிறார். நாம் அவர் வழியிலே நடக்கிறோமா என்பதை கூட நாம் சிந்திக்க வேண்டும். பாவம் நிறைந்த உலகிலே பரிசுத்தமாய் வாழ இந்த தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். திருமுழுக்கை பெற்ற பிறகு நம்மிலே நாம் ஒரு மாற்றத்தை நம்மால் உணர முடியும். ஆனால் அதில் நிலை கொண்டு பரிசுத்தமாய் ஆண்டவருடைய பாதையிலே நடக்கிறோமா என்பதிலே தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தீத்து 3:3 இப்படியாக சொல்லுகிறது, முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடப்பவர்களுமாய் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுமாய் துர்க்குணம் பொறாமையோடு வாழ்கிறவர்களாகவும் பகைமை எண்ணம் கொண்டவர்களாகவும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். பிஃபோர் பேப்டிசம். ஆக இந்த பாவ வாழ்க்கையை விட்டு, பரிசுத்தமல்லாத வாழ்க்கையை விட்டு ஒரு தூய்மையான, நம்மை தூய்மைப்படுத்தி ஒரு தூய்மையின் வாழ்வுக்குள்ளாக வழி நடத்துவதுதான் இந்த திருமுழுக்கு. கலாத்தியர் 5:16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். திருமுழுக்கு நம்மை மாசற்ற தூய்மையான வாழ்வு வாழ தூண்டுகிறது. அது மட்டுமல்லாமல் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய ஆவியின் கனிகளை நமக்கு கொடுத்து அதிலே நாம் நிலைத்திருக்கும்படி நம்மை தூண்டுவது இந்த திருமுழுக்கு என்பதிலே துளியும் சந்தேகமில்லை. ஆக ஒரு புதிய பிறப்பை கொடுத்து நம்மை தூய்மை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவது இந்த திருமுழுக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. மூன்றாவதாக, திருமுழுக்கு மகிமையான நிலைவாழ்வை பெறும் அனுபவம். Baptism is the experience of glorified eternal life. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் நிலைவாழ்வை பெறுவார் என்பது திருவாக்கு. நிலைவாழ்வு என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய அருட்கொடை. நித்திய ஜீவன் என்பது இந்த மனுக்குலத்திற்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இது மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. அநேகர் சொல்லுவாங்க, செத்து போன பிறகு எங்கே போகிறோம் நமக்கு தெரியுமா? ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நாமும் அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஆத்மா கூட இறையரசுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் நாமே இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை சந்தேகப்பட்டு ஒரு தூய்மையான வாழ்வு வாழாமல், ஒரு நல்ல மறுபிறப்படைந்த அனுபவம் இல்லாமல் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கே சந்தேகம். நாம் இறையரசுக்கு போவோமா போக மாட்டோம்னா நம்ம எங்கே மற்றவங்களுக்கு நற்செய்தி சொல்கிறது? ஆக இந்த இறையரசிலே பங்கெடுக்க இந்த திருமுழுக்கு நமக்கு உதவுகிறது.
இது மனித ஞானத்திற்கு, அறிவுக்கு அப்பாற்பட்டது. இந்த மண்ணுலகிலே தீமை இல்லாமல் சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒரே மகனாயிருந்தும் அவரை இந்த உலகத்தில் பிதாவானவர் அனுப்பி வைத்தார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக 3ஆம் நாள் ஜெய வீரனாய் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மோடு பரிசுத்த ஆவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக அவருடைய அருளை பெற்ற நாம் நெறி பிறழாமல் வாழ்ந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவத்தை நமக்கு பெற்றுக் கொடுப்பது தான் இந்த திருமுழுக்கு. திருமுழுக்கு நம்முடைய உள்ளத்தை மகிமையான நிலைக்கு கொண்டு செல்லுகிறது. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஒவ்வொருவருக்கும் தெரியும், நாம் திருமுழுக்கு பெறுகின்ற அந்த நல்ல நாளிலே நம்முடைய மனம் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறது என்பது. ஆனால் நாம் அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். திருமுழுக்கு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்மை கொண்டு செல்லுகிறது. டையிங் அண்ட் ரைசிங் வித் கிரைஸ்ட், ஆண்டவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுவதற்கு உயிர்த்தெழுதலின் அனுபவமாக இந்த திருமுழுக்கு அமைகிறது. நிறைவாக ஒரு நடந்த நிகழ்வை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சீன தேசத்தின் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அநேக அருட்பணியாளர்கள் தங்களுடைய திருப்பணியை செய்திருக்கிறார்கள். ஒரு 5 மகள்களோடு வாழ்ந்து வந்த ஒரு தாயாருக்கு இறை அழைப்பு வருகிறது. சீன மக்கள் மத்தியிலே நீ சென்று ஊழியம் செய்ய நீ தயாராக இருக்கிறாயா என்று சொல்லி ஒரு சவால் நிறைந்த அழைப்பு வருகின்ற பொழுது இந்த தாயார் சற்றும் தயங்காமல் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தனக்கு கடவுள் கொடுத்த 5 மகளை அர்ப்பணம் செய்து சீன தேசத்திற்கு, இது கதையல்ல, நடந்த சம்பவம், சீன தேசத்திற்கு தன்னுடைய முதல் மகளை கப்பல் மூலமாக இறைவனின் பணி செய்ய அனுப்புகிறார். அந்த மகளும் இன்முகத்தோடு சென்று சீன தேசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியை தொடங்குகிறார். சில மாதங்கள் சென்றது. அங்கிருந்த மக்கள் அவரை கொடுமையாக தாக்கி இரத்த சாட்சியாக மரித்து போகிறார். இந்த செய்தி தன்னுடைய தாயாருக்கு வருகிறது. நம்முடைய மூத்த மகள் இரத்த சாட்சியாக மரித்து போனார். கொஞ்சமும் வேதனைப்படாத அல்லது கலங்கி போகாத தாயார் தன்னுடைய அடுத்த மகளை அதே போல சீன தேசத்துக்கு அனுப்புகிறார். அடுத்த மகளும் சில மாதங்களிலே இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். இப்படியே 3, 4, 5 மகள்களையும் அனுப்பி 5 மகள்களும் இரத்த சாட்சியாக மரித்து போனார்கள். முதல் மகள், மூத்த மகள் செத்து போன பொழுது 2வது, 3வது, 4வது மகள்கள் எல்லாம் இறந்து போன பொழுது கண்ணீர் விடாத அந்த தாயார் 5வது மகள் செத்து போன செய்தியை கேட்டு கண்ணீர் வடிக்கிறார். ஆறுதல் சொல்ல வந்த உறவினர்கள் கேட்கிறார்கள், ஏனம்மா 4 பிள்ளைகள் மரித்த போது உங்கள் மனம் கல்லாகி போனதா? அப்பொழுதெல்லாம் கலங்காத நீங்கள் ஏன் இப்பொழுது கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த தாயார் சொன்னார்கள், இனி நான் யாரை அனுப்புவேன்? சீன தேசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியை செய்த என்னிடத்திலிருந்து 5 பிள்ளைகளையும் நான் அனுப்பிவிட்டேன், இனி நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்து இறுதியாக அவர்களே சீன தேசத்திற்கு போகிறார்கள், இறைப்பணியை தொடங்குகிறார்கள். அங்கிருக்கிற மக்கள் இவரை அடையாளம் கண்டுபிடித்து மரியாதையாக நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய 5 பிள்ளைகளுக்கு நேர்ந்த கதிதான் உங்களுக்கு நேரும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த தாயார் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்லுகிறேன், கேளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்கிறார். நீங்கள் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, அதுதான் என்னுடைய ஆசை, ஆவல் என்கிறார். Because I love you and don't want you go to hell. இந்த வார்த்தையை அந்த தாயார் சொல்லுகின்ற பொழுது இந்த மக்கள் மனதிலே குத்தப்பட்டவர்களாய் பாவங்களை அறிக்கை செய்து தங்கள் அனைவரும் தங்களை திருமுழுக்கு எடுத்துக்கொள்ள அர்ப்பணம் செய்கிறார்கள்.
அந்த மக்கள் திருமுழுக்கை பெற்றுக்கொள்வதற்கு, இறைவனை அறிந்து கொள்வதற்கு, தூய்மையான வாழ்வு வாழ்வதற்கு இந்த தாயாரையும் 5 பெண் பிள்ளைகளையும் ஆண்டவர் கருவியாக பயன்படுத்தினார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, திருமுழுக்கு என்னும் இந்த திருவருட் சாதனம் கருத்து பரிமாற்றங்களால், கோட்பாடுகளால், விவாதங்களால் விடை காண முடியாத ஒன்று. வாக்குவாதங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இவற்றை நாம் மறந்து திருமுழுக்கு என்னும் திருவருட் சாதனத்தை மறுபிறப்பின் அனுபவமாக, தூய்மையான வாழ்வின் அடையாளமாக, மகிமையான நிலை வாழ்வுக்குள் நம்மை வழிநடத்துகிறதாக நாம் விசுவாசித்து இந்த உலகத்தில் இருக்கின்ற வரையில் சாட்சியாக வாழ்ந்து மற்ற மக்களை இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படி இறையரசுக்கு நேராக திருப்ப இந்த திருமுழுக்கை பயன்படுத்துவோம். நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு உயர்வானது, உன்னதமானது. அது நம்மை நித்திய வாழ்வுக்குள்ளாக நம்மை கொண்டு சேர்க்க வல்லது என்பதை நாம் உணர்ந்து அறிந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகிற அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையாக கொடுத்த இந்த திருமுழுக்கை நாங்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதனுடைய மகத்துவங்களை, உண்மைகளை புரிந்தவர்களாய், அறிந்தவர்களாய் நாங்கள் எங்களுக்குள் ஆண்டவரே பாவ சுபாவங்கள் ஒழிக்கப்பட்டு மறுபிறப்பு அடைந்தவர்களாய் ஒரு தூய்மையான வாழ்விலே வாழ்ந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவமாக இந்த திருவிருந்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இதை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, தங்களுக்குள் இருக்கிற திருமுழுக்கை குறித்ததான சந்தேகங்கள் ஆண்டவரே விலக்கப்பட்டு, ஆண்டவர் எனக்கு அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் நல்ல தூய்மையான வாழ்வையும் மறுபிறப்பையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தங்களை சாட்சியாக வாழ ஒப்பு கொடுக்க நீர் அருள் தாரும். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை தலைவர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, தாய்மார்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, தகப்பன்மார்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வைரஸினுடைய இந்த லாக்டவுன் காலகட்டங்களிலே கடந்த 4 மாதங்களுக்கும் மேலாக எங்களை நீர் கண்ணின் கருமணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, திருச்சபை மாத்திரமல்ல, எங்கள் தேசத்துக்காக செபிக்கிறோம், உலக நாடுகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் அன்றி விடுதலை இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். கர்த்தர் தாமே சீக்கிரத்திலே இந்த வைரஸினுடைய ஆண்டவரே இந்த கொள்ளை நோயுடைய தாக்கங்கள், வீரியங்கள் குறைக்கப்பட்டு, அழிக்கப்பட்டு, நிர்மூலமாக்கப்பட்டு என் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் வழிபாட்டு மனைகளிலே ஆண்டவரம்மை உற்சாகத்தோடு, ஆவியோடு, மறுபிறப்பு அடைந்தவர்களாய் ஒரு தூய்மையான வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆண்டவரே கர்த்தாவே அர்ப்பணித்து நாங்கள் வழிபட எங்களுக்கு வழிவாசலை திறந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் உயிர் வாழ முடியாது, உம்முடைய அன்பு இல்லாமல் நாங்கள் ஜீவிக்க முடியாது ராஜா. இந்த தேசத்திலே இந்த கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவரே இந்த வியாதினாலே மரித்து போயிருக்கிறார்கள் சுவாமி. அநேக மக்கள் ஆண்டவரே அந்த வியாதியால் பிணிக்கப்பட்டு ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க சுவாமி. அவளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இதற்காக ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசியல் ஆண்டவரே தலைவர்களுக்காக, அரசியல் கட்சி தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஆண்டவரே, அரசு அதிகாரிகளுக்காக, டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, காவல்துறை நண்பர்களுக்காக, இன்னும் ஆண்டவரே இந்த கர்த்தாவே இதற்காக பணியிலே ஆண்டவரே இரவு பகலாக பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நீர் நல்ல பாதுகாப்பையும் ஆண்டவரே அரணையும் கோட்டையும் நீர் இருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருள்வீராக ஆண்டவரே. நாங்கள் சுவாமி கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருந்து உமக்காய் சாட்சியாய் வாழ விளங்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பிசாசு ஆண்டவரே விசுவாசிகளுக்கு ஆண்டவரே இந்த திருமுழுக்கை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே சந்தேகங்களை, குழப்பங்களை கொடுத்து அலைக்கழிக்காதபடி நான் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு அது உயரியது, உன்னதமானது, அது கடவுள் கொடுத்தது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாழ்வின் அனுபவமாக்கி நாங்கள் உமக்காய் உண்மையாய் உத்தமமாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. கேட்டது கொஞ்சம் ஆண்டவரே, கேட்க மறந்த சகல ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் வேலூர் பேராயத்துக்காக ஜெபிக்கிறோம். பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்காக, பேராயத்தில் பணி செய்கிற அனைத்து ஆண்டவரே
ஆயர்மார்களுக்காக, தம் குடும்பங்களுக்காக, பணியாளர்களுக்காக, அலுவலக பணியாளர்களுக்காக, ஆண்டவர் உபதேசிமார்களுக்காக, சபை மணியம் பிசி அங்கத்தினர்கள் ஒவ்வொரு திருச்சபை ஆண்டவரை குருசேகரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசுவாசிகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற தமிழ்நாட்டுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே குறிப்பாக சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம், வேலூருக்காக ஜெபிக்கிறோம். அதிகமான ஆண்டவரை பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்ற அந்த பகுதிகளே ஆண்டவரே கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே சீக்கிரமாக ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், எல்லாம் மீறுதல் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து சுவாமி உம்முடைய விடுதலை வாழ்வுக்கு நேராக எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நியம் நைக்கும் நீங்க வழிநடத்தல் சமாதானம் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சகல நாட்களில் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் செபியுங்கள். உங்களுக்காக நானும் தொடர்ந்து செபிக்கிறேன். எல்லாம் வல்ல கடவுள் நம்மை இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.